இந்த அழைப்பை கொடுத்து எல்லாரும் அதை ஆனர் பண்ணி வந்திருக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து முதல்ல நன்றி. ஸோ இன்றைக்கு நாங்கள் என்னத்துக்கு இங்கே கூடியிருக்கிறோம் அதை கண்டுபிடிக்கத்தான் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் மற்றும் மகாவி என்டர்டெயின்மெண்ட் இணைந்து கலாட்டா காலா என்கின்ற நிகழ்ச்சியை வருகின்ற சனிக்கிழமை 22ஆம் தேதி விட்பி கனடா ஈவென்ட் சென்டரில் நடத்த இருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம், மகாவி என்டர்டெயின்மெண்ட்ன்றது யார்? நிறைய வந்து அமைப்புகள் வந்து நிகழ்ச்சிகளை செய்து வாரினம். இதில் புதுசாக யார் மகாவி என்ன நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய அண்ணன் என்று சொல்லலாம், கூட பிறக்காத அண்ணன் விஷ்ணு கருணானந்தன் அவர்கள் உங்கள் முன் வந்து மகாவியை பற்றி சில விளக்கங்களை தருவார். நான் ஏற்கனவே அவர் டென்ஷன் ஆகி கொஞ்சம் கூச்சமாக இருக்கேன், இல்லை கொஞ்சம் கையை தட்டி பூஸ்ட் பண்ணுங்க. இல்லை எல்லோருக்கும் வணக்கம். First of all, I'd like to thank everyone for being here with us today. Without you all, we wouldn't be where we want to be. இங்கே வந்த எல்லா ப்ரெஸ் அண்ணாமாருக்கும் நன்றி. வந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மேட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என் குரல் கொஞ்சம் லீக் ஆகிடுது, பட் way too much party, yes, no. My name is Vishnu. I am the founder and the president of Mahavi Entertainment. The output of today is basically எங்களோட நோக்கம் என்னென்னா, உங்களோட உதவியால் எங்களோட இன்றைக்கு வர்ற சாட்டர்டே வர அந்த ஷோ, சண்டே வர மொன்ட்ரியலில் இருக்கிற ஷோ எல்லாருக்கும் வெளியில் தெரியத்தக்கனைய அதுவும் எக்ஸ்போஸ் பண்ணத்தக்கையான பவர் உங்களுக்கு இருக்குது. சாரி, கொஞ்சம் தமிழ் இப்படி அப்படி ஆகிடுது. பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் டைம். உங்களுக்கு இருக்கிற தான் கொஷன் இருந்தால் நாங்கள் இன்றைக்கி ஆன்சர் பண்ணலாம். பட் மெயின்லி ஐ வுட் லைக் டு தேங்க் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேர்ந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் வந்தாங்க, 18 hours ட்ராவல் இவ்வளோ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரே டைமில் வந்து இருக்கிறீங்க, ஷார்ப்பாக இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, really appreciate it. Just one more piece. I just want to mention one of my very good friends recently who's been working very close with me. His name is Subhash. I call him Subhash Anna. தன்னை மட்டும் யோசிக்காம கனதூரத்தில் இருந்து பார்க்குற ஆள். He has a lot of good vision. அதாவது ஒரு நார்மலாக நாங்கள் யோசிக்காத விஷயங்கள் எல்லாரும் யோசிச்சு தானே இவ்வளோ யார்கிட்டையாவது கேட்டு ஒரு விஷயத்தை முடிச்சுடுவார். அதுதான் சுபாஷ்னா. He's a very good backbone for me, and he's the அவரே நான் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறேன், வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன்ல இருந்து சுபாஷனா. Thank you so much for the nice introduction, Vishnu. And same here, you also got my back at many occasions. And you go to bed 1 o'clock and you get up at 5 o'clock. So that's Vishnu. So he's very passionate about music. And that's the twin star who introduced what do you call that? Tamil remix, right? Okay, anyway. So first of all, I want to thank all the press. In a short notice, we invited Nate. That means a lot to me. And I really உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னென்னா கூப்பிட்ட உடனே வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. That's mean a lot. For everyone who couldn't make it also they call. வர சில பேருக்கு வர முடியாமல் போயிட்டது. பட் வந்த எல்லாருக்கும் நன்றி. வர முடியாமல் போய் கால் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் இன்றைக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து சென்னையில் சூப்பர் பிஸி. ஸோ தே ஹேட் ஷூட் yesterday. அதுவும் இல்லாமல் 26 விடிய காலையிலே ஷூட் இருக்குது. இருந்தாலும் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி ரொம்ப பல சிரமங்களுக்கு மத்தியில் so much obstacle, but still said we want to support you, we are coming. I'm telling you that from bottom of my heart. Arivu had a lot of commitment. Archana ma'am had a lot of commitment. Satish, they have suit on the 26th. Cancel everything, put a hold. They request the Tamil to change dates, and they put a lot of effort to be here. Right? So they just didn't simply come. They came here. Only reason they want to see all the Tamil people எல்லாரும் பார்க்கணும். அந்த ஒரு ரீசனுக்கு தான் வந்திருக்கிறோம். என்னன்னா
You know, in Tamil Nadu now, they're all busy and they're doing really, really well. And I think what they're getting paid is a lot less than what they're getting paid in Chennai. They stay for a week. That's that much. So I want to really, bottom of my heart, I want to thank the entire team who just came. Arrived today at 3:30 வந்து பாருங்க இங்க வந்து நிக்கிறாங்க, right? So that, you know, almost 24 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு they just being here. That mean a lot, right? And I just want to thank you. And also எங்களோட ப்ரோக்ராம் 23ஆம் தேதி கலாட்டா காலா விட்பி இவெண்ட் சென்டரில் நடக்குது. ஸோ தட்ஸ் வை வி ஆல் ஹியர். அண்ட் அதுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எல்லா மக்களும் வரணும். 22ஆம் தேதி கலாட்டா காலா விட்பியில் நடக்குது. 23ஆம் தேதி மான்ட்ரியாலில், ரைட்? 2 shows இருக்குது. 22nd in விட்பி இவெண்ட் சென்டர், 300 வாட்டர் ஸ்ட்ரீட். 23ஆம் தேதி மான்ட்ரியாலில் நடக்குது. ஸோ ப்ளீஸ் ஆல் கம் அண்ட் சப்போர்ட். அண்ட் ஆல்சோ இங்கே வந்திருக்க பத்திரிகை நிருபர்கள் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள்லாம் ஷோவுக்கு வாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து போகும்போதில் உங்களுக்கெல்லாம் விஐபி பாசஸ் இருக்குது உங்கள் ஃபேமிலிக்கு. நீங்கள் அதை கொண்டு போய் கண்டிப்பாக ஃபேமிலிக்கு கூட்டிகிட்டு வாங்க. அண்ட் டாப் ஆஃப் தேட் வந்து என்னோட வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வி ஹேவ் அ ஸ்டோர் அட் மார்க்கம் அண்ட் எக்லிங்டன். இஸ் கால் ஹெல்பிங் ஹேண்ட் அவுட்லெட். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஃபார் நியூ கமர்ஸ் அண்ட் நீடி பீப்புளுக்காக வேண்டி தான் அந்த ஷாப்பிங்கை திறந்துருக்குறோம். லோக்கலில் வந்து வி செல்லிங் ப்ராடக்ட் ஃபார் வெரி வெரி லோ ப்ரைஸ். இப்போ நார்மலி ஒரு வால்மார்ட்டில் $20 பண்ணுற ப்ராடக்ட் இஸ் செல்லிங் ஃபார் $2, லைக் தட். ஆல்மோஸ்ட் 80-90% ஆஃபில் வி கிவிங் ப்ராடக்ட், ரைட்? அப்போ அந்த ஸ்டோர் வி வாண்ட் டு இன்ட்ரடியூஸ். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நாளைக்கு காலையில் 9 o'clock இருந்து வி gonna give complimentary ticket, 500 ticket to the fans. So காலையில் 9 o'clock இருந்து we opening it up 9 o'clock and we close at 9 p.m. நாளைக்கு 9 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும் நாளைக்கு நாளாண்டுக்கு எவ்ரிடே. ஸோ 500 பேருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் கொடுக்குறோம். ஸோ எல்லோரும் வந்து அங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து இந்த ஷோவை வடிவாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அகெயின் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் and especially all the press and all this artists, all of them. And I pass it to Vishnu again. So the last thing I wanted to mention is without a team, I'm nobody. So I'd like to thank my team. I mean, it's not just me, but Subhasana and I, we really worked hard on this event. Oru show, oru maasathila seirade oru periya vishayam. Oru show rendu cityla. At the end of this month, we have another show. So basically 4 events within a month. Shocking, yeah. Okay, but we will definitely make it, and we need all your support. I want to thank Steve, Prabhana, very highly knowledged people that we have behind us. Some of our team members couldn't make it, Janani Bhaskaran as well as Abina. D, he will be coming soon. And Jagana Tangachi. Oh, sorry. Thank you for being part. And thanks so much for attending this session in the middle of the week, especially when it's burning hot outside. Suji, man, where are you? Oh, sorry. Suji, you as well. I didn't forget you. We'll put the list together. சரி, இப்போ இவ்வளோத்தோடையும் நீங்கள் எஸ்கேப் ஆகலாது. ஸோ உங்களோட சார்பாக வந்து நான் சில கேள்விகளை அவள்கிட்ட கேட்குறேன். அது பிறகு நீங்கள் ஏதாவது நான் விட்டேன்னுட்டா நீங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வந்து அந்த கேள்வியில் கேளுங்க. பட் பிஃபோர் தேட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் குவிக்லி ஹூஸ் ஹியர் வித் அஸ். ஸோ வி ஹேவ் ஜீவன். அடுத்த வந்து எங்களுடைய நிக்கில் மேத்யூ, தேவன் ஏகாம்பரம், எங்களுடைய அறிவு. அவங்க இந்த ஜாப்பை நான் இன்றைக்கு களவெடுத்துட்டேன். அர்ச்சனா அவர்கள், நாகார்ஜுன், and then last but not least the captain of the ship, சதீஷ். அவருடைய பேண்ட் அங்கே பின்னுக்கு இருக்கிறேன். அவன் உங்களை எல்லாரையும் நான் ஒவ்வொன்றா இன்ட்ரடியூஸ் பண்ண அதுக்கான நேரம் இருக்குது. ஸோ உங்களை எல்லார்ட்டையும் வந்து உங்களுடைய கருத்தை நான் கேட்கணும். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான 2-3 கேள்விகள் இருக்குது. ஸோ you introduced the World Action Foundation, you introduced Mahavi Entertainment. நீங்கள் 2 பேரும் இந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஜாயின் பண்ணி இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்யணும்
அது ஒரு நல்ல ஒரு காசுக்காக நாங்கள் செய்யணும்னு நீங்கள் முன் வந்திருக்கிறீங்க. ஸோ சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்களுடைய டொரண்டோ கலைஞர்கள் நிறைய பேர் இதில் பங்கேற்க இருக்கிறீங்க. ஸோ அவர்களுடைய பேரையும் நான் கொஞ்சம் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு ஆள் வந்து இப்போ இருக்கிறா, கீதியா. ஸோ வெரி நைஸ் டு ஹேவ் யூ. ஷீ ஃப்ளூ இன் ஃப்ரம் இந்தியா as well. So yeah, so the question for both of you guys, how did you guys come together and wanted to create this event? And ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை செய்ய முன் வந்திருக்கிறீங்க. அந்த நல்ல எண்ணம் என்னது, எதற்காக வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஊடாக வரப்போட வருமானங்களை வந்து எவ்வாறாக நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, அவ்வாறான விஷயங்களை வந்து நீங்கள் எங்களுடைய ஊடக நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா பேசுகிறீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் சொல்கிறேன், அதுக்கு பிறகு நீங்கள் கொண்டு வாங்க. இந்த மகாவி டீமோட வேலை செய்கிற அந்த 11 people in Toronto and 8 people in Montreal, எல்லாத்த பேரும் நான் இப்போ ஞாபகமாக சொல்லலை, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பட் இவையை தாண்டி ஒரு சைலண்ட் இன்வெஸ்டர்ஸ் எங்களை பின்னால் இருக்கணும். அவையும் எங்களோட சேர்ந்து வேலை செய்தவ, அவையும் எங்களோட ஒரு 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 ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்தவன். அவை இல்லாமல் இப்போ இருக்கிறோம். பட் soon I want to make sure that everybody get recognized. We are starting to move towards a better goal than we thought. So I'm very excited to explain you guys that the theme that we have here is not just someone we found overnight, right? So Subhasana, ninga Yeah, Vishnu, I knew him 10-12 years ago. He and Sri, and that we didn't really communicate all the time. But 7 months ago, when we met and talked about my vision, and he said yes, and I see his passion, he see my vision. He said, yeah, let's work together, let's do continuous shows. Oh no. And so this is what I really want to do too. So we got together. 2 பேரும் சேர்ந்து ஷோலாம் செய்யலான்னு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கப்பல் திங் அவனை செய்ய என்னென்னா, நான் முதல்ல வந்து ட்ரை பண்ணது சரிகமபா ஜூனியர் டீமை கொண்டாடுறதுக்கு. பட் அவங்களாம் இன்றைக்கி வந்திருக்க வேண்டியவங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு விசா அண்ட் ஆல் தட் திங் அவங்களுக்கு வர முடியாமல் போயிட்டு. பட் டெஃபினெட்லி அடுத்த ஷோ வந்து அந்த சரிகமபா என்டையர் டீம் இங்கே வரணும், along with சதீஷ் பேண்ட் அண்ட் ஜட்ஜஸ் அண்ட் அர்ச்சனா மேம் எல்லாரும் வந்து அந்த ஷோ செய்து கொடுக்கணும்னு வாண்ட் டு டூ இட். அண்ட் அது கண்டிப்பாக நடக்கும் வெரி சூன் வித் மகாவி. ப்ராபப்ளி ஆகஸ்ட் செப்டம்பர் ஏர்லி ஃபால்ஸில் அந்த சரிகமபா டீம் வச்சு ஒரு ஷோ செய்ய போகிறோம். எனிவே அது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வாட்ஸ் வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன், ரைட்? வை ஐம் பேஷன் அபவுட் என்னாக்க இன்றைக்கி பாருங்கள், உலகம் பூரா இன்றைக்கி தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது, ரைட்? நார்வே, ஸ்வீடன்லேருந்து இங்கிட்டு யூரோப்லேருந்து எவ்ரிவேர் தமிழ் பீப்புள் அதே, ரைட்? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஆல்சோ சஃபரிங் அண்ட் பெயின். இலங்கையில் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தமிழ் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது வடக்காக இருக்கட்டும், கிழக்காக இருக்கட்டும், மலையமாக இருக்கட்டும். அப்போ என்னோட இது என்னன்னாக்க எல்லா தமிழர்களும் ஒன்று இணைந்தோம்னு சொன்னாக்க அந்த மாதிரி சஃபர் பண்ணுறது நாங்கள் விட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி மலையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மலைய தமிழர் யாருன்னு சொன்னாக்க 1823 200 years ago இந்தியாவிலேருந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக இலங்கைக்கு போய் இன்றைக்கி 200 years ஆகியும் they don't have ஒரு லேண்ட் ரைட்ஸ் கிடையாது, சொந்த வீடு இல்லை. அப்படி அந்த வீடு இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ஒரு நம்பர் கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தை தொழிலாளர்கள், அதே மாதிரி மேல் நியூட்ரிஷன், சைல்டு லேபர், ஸ்கூல் ட்ராப் அவுட், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ அதை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ரைட்? அதுதான் என்னோட ஒரு நோக்கமாக இருக்குது. அதை வந்து இங்கே உள்ள எல்லா தமிழர்களும் புரிஞ்சுட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்தோம்னு சொன்னாங்க கண்டிப்பாக அந்த குழந்தைகளெல்லாம் படிக்க வச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஐ ஒன்ட் சேவ் 2-3 வேர்டு அறிவை பற்றி சொல்கிறேன். என்னன்னாக்க இவருக்கும் மலையத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. நிறைய வாட்டி ஸ்ரீலங்கா போயிருக்கிறாரு, எஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு, அங்கே உள்ள பிரச்சனையை பார்த்துருக்குறாரு. அது நம்ம ரொம்ப நாள் அதை பேசிட்டுருக்கோம், எப்படி இந்த விஷயத்தை வெளியில் கொண்டுடலான்னு சொல்லி. அதுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1 year ட்ரை பண்ணி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சாங் கூட ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த சாங்கெல்லாம் கூட இங்கே பாடுவார்னு நினைக்கிறேன். இவன் சிங் அந்த சாங் கூட பாட போகிறாரு. அண்ட் ஆல்சோ அவரோட ஒரு அருமையான ஒரு ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறார். அந்த பாட்டெல்லாம் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து கேட்டேன். இட் இஸ் அமேசிங் ஆல்பம். இவரை என்ஜாவி மூலமாக தெரியும். நான் அதுக்கு மேலே இந்த வர சாங்கெல்லாம் வரப்போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஹிம் ஃபார் தேட். அண்ட் நம்மளாம் என்னன்னாக்க
இந்த events எல்லாம் இங்கே நிறைய பேர் பண்ணாலும் நம்ம வந்து we shouldn't see as a competition. நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து it's just everyone should do event. அதுக்கு எல்லாரும் யார் event பண்ணாலும் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும். சப்போர்ட்டிவாக இருந்து ஆதரித்து எல்லாரும் சக்ஸஸாக வரணும், ரைட்? ஸோ that's the goal. அதுதான் ஒற்றுமையாக இருந்தோம்னு சொன்னாங்க தான் we can win. ஸோ யார் event பண்ணால் கூட I'm willing to support. அதே மாதிரி I'm expecting other organizer to support us as well. அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இல்லாமல் ஆரோக்கியமாக நல்ல நிகழ்ச்சியில் நாங்கள் இங்கே உள்ள மக்களை கொடுக்கலாம். இன்றைக்கி ஒரு பெரிய, அதாவது இலங்கையை தாண்டி அதிகமான தமிழர்கள் கனடாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ வெரி வெரி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. அப்போ எல்லோரும் சேர்ந்தோம்னாக்க ஒரு நல்ல நிலைமையில் வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஐ ரீட் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இலங்கையில் உள்ள தமிழர்கள் அங்கே உள்ளவங்களுக்கு வி ஆல் ஒன்றிணைஞ்சு ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐ திங்க் கம்யூனிட்டி சென்டர், தமிழ் கம்யூனிட்டி சென்டர்லாம் இங்கே பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும். நாட் ஓன்லி இங்கே நடக்கிற மட்டும் இல்லாமல் இலங்கையிலையும் கூட மக்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லோரும் ஒன்றிணைஞ்சு செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி again. Thanks for being here in a short notice. Thank you. And questions? ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து அங்கே இருக்கிற கலைஞர்களை நாங்கள் பேச விடதான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக முன் வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஸோ ஐ திங்க் வி ஸ்டார்ட் வித் ஜீவன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். While I was in the show, I used to get a lot of love and support from the Tamil community of Canada. ஸோ அவங்களால நேரில் வந்து பார்க்குறது அந்த வாய்ப்பு கிடைச்சல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு சார் அண்ட் சுபாஷ் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. யா, லுக்கிங் ஃபார்வர்ட். எல்லோருக்கும் வணக்கம். வெரி குட் ஈவினிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அழைச்சிட்டு வந்த வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் அண்ட் மகாவி என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்களுக்கு என்னோட நன்றிகள். இது வந்து ஒரு ரொம்ப நல்ல காஸ்க்காக பண்ணுற ஒரு ஷோ. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, எஸ்பெஷலி மீடியாஸ். ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர், டு பி பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ஷோ. ஸோ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். I'm so happy to be here. Thanks to Vishnu and Subhashana. Actually, January இதை பற்றி பேசியிருந்தோம், and it was a wonderful concept to bring multi-artist evening together, and from various walks, right from Arivu being an independent artist, reality show winner, and 2 reality show finalists, along with Archana, who's a long-time friend, and coming together on this stage is going to be wonderful. And I'm happy that Vishnu has put this together along with Subhashana, and அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாம் ராப்பகலாக உழைச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காக. யா, ரைட். அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய் இன்னும் வரணும், நாளைக்கு வந்துடுவார் விஜய். இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த டீம். ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து சனி ஞாயிறு ரெண்டுமே வந்து பக்காவாக சூப்பராக இருக்க போகிறது நான் சொல்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பாடல்கள் பாட போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி a great evening along with Satish's band and a lot of musicians as well from Toronto, and singers, நிறைய female singers from Toronto are going to be joining up. ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கான தவறுகள், and looking forward to seeing all of you. Thank you. வணக்கம். கனடாவில் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த மகாவி என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வேர்ல்டு ஆக்ஷன் ஃபாரம் இணைந்து நடத்துகிற இந்த கலாட்டா காலா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதான் நான் முதல் முறையாக கனடாவுக்கு வர்றது. நீண்ட நாட்களாக வரணுன்ற ஒரு விருப்பம் இருந்தது. கனடாவில் நிறைய தமிழ் மக்கள் வந்து ஆர்ட், குறிப்பாக மியூசிக்கை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறது, நிறைய விஷயங்களை இங்கே நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதில் நானும் ஒருத்தராக இன்றைக்கி இத்தனை பெரிய கலைஞர்கள் மத்தியில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக சுபாஷ் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழர்கள் பல்வேறு பகுதிகளில் உலகம் முழுக்க வாழ்ந்து அவர்களுக்குள்ள பல்வேறு பாகுபாடுகள் இருந்தாலும் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற புள்ளியாக இந்த கலை அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு கலைஞனாக இந்த மண்ணுக்கு வந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லாரையும் 22ஆம் தேதி கனடா ஈவென்ட் சென்டரில் மற்றும் 23ஆம் தேதி மான்ட்ரியலில் உங்களுக்காக சில பாடல்களை பாடலான்னு வந்திருக்கேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தவர்களுக்கும் வந்திருக்கிற கலைஞர்களுக்கும் மற்றும் கனடா தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒப்பற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு இங்கே இருக்கிறதுல. நிகழ்ச்சி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணுங்க. சுபாஷ் அவர்களை வந்து அசானிக்கு வீடு கொடுக்கும்பொழுது தான் முதல் முறையாக நான் சென்னையில் சரிகமபா லிட்டில் சாம்ஸோடைய கோல்டன் மொமெண்ட்ஸ்லையும் ஃபினாலியும் நான் சந்தித்தேன். ரொம்ப ஆனஸ்டாக மேடைக்கு வந்து அங்கே மலையகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் செய்யணும் அப்படின்னு ஒரு உண்மையான முயற்சி எடுத்து
ஒரு கார்ப்பரேட் ஸ்டாண்டிங்கில் அதை எப்படி அழகாக வீவ் பண்ண முடியும் அப்படின்னு அங்கே ஆரம்பித்த ஒரு நல்ல உள்ளம் அவரால் இன்றைக்கி இத்தனை பேர் நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கு முதல்ல அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் அப்படின்னு தெரியும், எத்தனை ஃபோன் கால்ஸ் தெரியும். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதை விட இவர்கிட்ட தான் அதிகமாக பேசியிருக்கேன் நான் கடந்த ஒரு 3 வாரமாக. அவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்கோம் நாங்கள் டு மேக் ஷுர் தட் இது ஸ்மூத்தாக நாங்கள் இங்கே வந்து சேரணும் அப்படின்னு. அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி அமேசிங் ஆர்கனைசர்ஸ் ஹியர். யூனோ இது இங்கே நடக்கணும், இங்கே நாங்கள் வரணும் அப்படின்ற போது அத்தனை பேர் வந்து ஹவ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹெல்ப். அண்ட் சுபாஷ் சொன்ன மாதிரி இன்னும் டுகெதர் கலையை ஒன்றா வளர்க்கலாம். ஏன்னா கலை இசை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் மொழியும் ஒரு தடை கிடையாது, பார்டர்னு ஒரு தடை கிடையாது. அதெல்லாம் தாண்டி லெட்ஸ் கீப் செலிப்ரேட்டிங் மியூசிக் அண்ட் வி ப்ராமிஸ் யூ இட்ஸ் கோயிங் டு பி an amazing event. அதையும் தாண்டி மகாவி பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும். மகாவி யார் அப்படின்லாம் அவர் கேட்கும்போது என்னது மகாவி யாரா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஏன் நான் சொல்கிறேன், இவ்வளவு டீட்டெயில்டாக ஒரு கான்ட்ராக்டை கரெக்டாக டைமுக்கு கொடுத்து இந்தந்த விஷயங்கள் இங்கெங்கே நடக்க போகுது, நீங்கள் இங்கே தங்க போகிறீங்க, இதுதான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, இங்கே வந்தீங்கன்னா இது நடக்க போகுது அப்படி இவ்வளோ டீட்டெயிலாக எங்களுக்கு சென்னையில் கூட யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் வெளிநாட்டுக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளோ பர்ஃபெக்டாக அப்சல்யூட்லி ஆர்கனைஸ்டாக ஃப்ரம் த டைம் we started this discussion until now அப்படி பக்காவாக பார்த்துக்கிற ஒரு அமேசிங்கான என்டர்டெயின்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அண்ட் ட்ரூலி தே டிசர்வ் டு பி செலிப்ரேட்டட். நல்லாவே அவங்களுக்காக கை தட்டலாம். ஏன்னா that kind of putting things together is very very hard. நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் அக்ராஸ் த வேர்ல்ட். பட் ஃபார் மீ ஃபார் மை ஃபர்ஸ்ட் டைம் ஹியர் இன் கனடா 25 வருஷமாக என்னமா பண்ணேன் அப்படின்னு கேட்டவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சார் நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் டைம் இன் கனடா. we are really excited but we promise you it's going to be a great show. and எல்லாரும் காத்துட்டு இருந்த ஜீவன் நாகார்ஜுன் இருக்காங்க. the legends are here. Devan forever. He's going to be here. Nikhil Matthew is going to whistle a song also for me for sure. அறிவு அவர்களுடைய அவர் மனசால பாடுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆணித்தனமாக வேரோட நம்ம மனசில் பதியும் அப்படின்ற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் எல்லாத்துக்கும் பின்னாடி ஜங்கு நமக்காக மியூசிக் கொடுக்க போகிறது நம்மளுடைய சதீஷ் அண்ட் பேண்ட், அவருக்காக அண்ட் அவருடைய மியூசிஷியன்ஸ்க்காகவும் ஒரு பெரிய கைத்தட்டல். we've got our flautist Kumaranather and on the keyboards we have மணிகண்டன். அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். 2 பேரும் அங்கே எங்கே இருக்கீங்களோ நான் ஒரே நிமிஷம் எழுந்துக்கோங்க, நீங்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி கம்ப்ளீட் ஆகாது. அவங்களுக்காகவும் ஒரு பெரிய கைத்தட்டல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் we look forward. 2 நாளுமே டிக்கெட் வாங்குங்க, டொரண்டோக்கும் வாங்க, மான்ட்ரியலுக்கும் வாங்க, 2 ஷோக்கும் வாங்க. வேறு பாட்டு பாடுவோம், வேறு மாதிரி பாடுவோம். ஸோ டெஃபினெட்லி வாங்க and we hope we entertain you to the best. Thank you so much. வணக்கம். எனக்கு நமக்கு பொதுவாக அதிகமாக பேச தெரியாது. ஆமாம், இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வந்து 18 மணி நேரம் ஃப்ளைட்டில் பறந்து லாங்கில் வந்து ஒரு ஷோ பண்ணுறதுனா நம்ம கனடாவில் தான் வந்து பாட போகிறேன் ஃபஸ்ட் டைம். எல்லோரும் மறக்காமல் வந்து கலந்துக்காங்க. எனக்கு பேச தெரியாதுக்கா. அப்போ லவ் ஸ்டோரி சொல்லு. அதான் நீங்கள் தான் கேட்டு எல்லாம் தெரியும், ஊரும் உலகம் முடிச்சு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, நாளைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க அதை சொல்லுங்க. 3 பாட்டு சொல்லுங்க. நாளைக்கு வந்து நம்ம நாளைக்கு இல்லை, சனிக்கிழமை நீங்கள் தானே கேட்டீங்க நாளைக்கு பாட போறீங்க. என்ன பாடு அப்படியே சொல்லுவியா? 3 பாட்டு சொல்லுமா. முழுமதி எவ்வளவு முகமாகும், மலையோரம் வீசும் காற்று, இன்னொரு சாங் என்ன சாங்னு எனக்கே தெரியலை, நான் பார்த்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, முழுமதி சாங் நான் பாடுறேன். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன், அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். ஓ, முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காற்றின் மான் குட்டி அவளது நடையாகும். தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இது நான் செகண்ட் டைம் கனடாவுக்கு வரேன். சுபாஷ் அண்ணாவுக்கு வணக்கம். அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் என்னை கொண்டு வந்ததுக்கு, டீம் கொண்டு வந்ததுக்கு. என்னோட சேர்ந்து உள்ளூர் கலைஞர்களும் வராங்க. அண்டு என்ன சொல்கிறது, இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் முக்கியமாக இருக்குது அர்ச்சனாக்கா தான்.
ஸோ ஃபஸ்ட் டைம் சுபாஷ் அண்ணா எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது அர்ச்சனாக்கா மூலமாக தான் இதை கொண்டு வந்தோம். அப்புறம் அர்ச்சனாக்கா எங்களை எல்லாரையும் கொண்டு வந்ததுக்கு அர்ச்சனாக்கா தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்ஜாய். தேங்க்யூ. Okay, something that I missed to say, long time friend, அற்புதமான குரல் கொண்டவர் விஜய் யேசுதாஸ் அவர்கள் வந்து பாட போறாரு. And I think he's going to be the magician on the show. யோசிச்சு பாருங்க, விஜய் அண்ட் தேவன் வந்து லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரோட யார்ட்ட வேற மாதிரி மேடையில் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி யூனோ அந்த கட்சி சேர அப்படின்னு சாய் அபியங்கர் பாட இங்கே ஒரு கட்சி சேர அற்புதமான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுவீங்களா? என்ன சாமி இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் புரியலையே? வந்துருவீங்க. நாங்களே 18 மணி நேரம் முடிச்சுட்டு வந்துருவீங்களான்னு கேட்குறோம். நீங்கள் உட்காந்துருக்கீங்க. வந்துருவீங்களா சாமி? அவ்வளோதான்ப்பா. சரி, இப்போ நாகார்ஜுன பாட வச்சுட்டு நாங்கள் ஜீவனை பாடாம விடையில, அது ரைட்? கண்டிப்பாக பாடணும். ஓ, ராசாத்தியை பாடுறேன். ராசாத்தியை பாடுறேன். ஓகே. ராசாத்திய உசுறு என்னதில்லை, பூச்சூடி வாக்கப்பட்டு போற புள்ள, நீ போனாய உடம்பு மண்ணுக்குள்ள, ராவோடு செய்தி வரும் வாடி புள்ள, ராசாத்திய உசுறு என்னதில்லை. பாடணுமா? எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய், எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய், நெடும் சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே, வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே. ஆனால் நீங்கள் ஒரு அக்கப்பெல்லாம் பண்ண கூட. அக்கப்பெல்லாவா? Shall we sing something together, Nikhil? We can do Mandram. You sing the melody, I'll do the harmony. ஒரு பாலு சாரோட நினைவுக்காக நம்ம பண்ணலாம், ரைட்? நீ மெலடி பண்ண, ஹார்மனி பண்ணுறேன். நீ மெலடி 1 No, I'm sorry, பல்லவி தான். 1 2 3 and மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, அன்பே என் அன்பே தொட்ட உடல் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ, கண்ணே என் கண்ணே பூபாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல், மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ, அன்பே என் அன்பே. அடியாலி மலர் கொடி அங்கதமே, அடிய ஒட்டார ஒட்டார சந்தனமே, அடிய முல்லை மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு எங்கூரு குத்தாலமே, சுருக்கு பையம்மா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தலம் கொட்டியம்மா வள்ளியம்மா பேராண்டி சங்கதிய கூரேண்டி கண்ணடிய காணோண்டி இந்தார பேராண்டி அன்ன கிளி அடியால மரக்கெல வண்ண கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வக்குடி கம்மக்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி நாயினரி பூனைக்கும் தான் இந்த ஏரி கொளங்கூட சொந்தமடி என்ஜாய் என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அம்மா ஏ அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி. நன்றி, தேங்க்யூ. ஓகே, நான் நினைக்கிறேன் இப்போ
எங்களுடைய கலைஞர்கள் சார்பாக டொரண்டோ கலைஞர்கள் சார்பாக கீத்தியா இருக்கிறா. ஸோ கீத்தியா வந்து எதிர்பார்க்கல, அவன் முகத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். வாங்க கீத்தியா, கம் கம் கம். ஓகே, ஸோ கீத்தியா வந்து இப்போ நிறைய வருடங்களாக வந்து இங்கே இல்லை ஆக்சுவலி. ஸோ we were able to get her down here. So you can speak some words and sing for us too. இங்க வாங்க கீத்தியா. All right. So how do you feel to be performing in Toronto again after many years, I believe, right? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much to Mahavi Entertainments, Vishnu, Pravana, all the organizers. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Very, very excited. After 2 வருஷத்துக்கு அப்புறம் I'm coming to Canada and performing. So, very excited. கண்டிப்பாக எல்லாரும் June 22nd, June 23rd பார்க்க வேணும். And we'll have an amazing time with amazing singers and entertainers from India and Toronto. So, hope to see you all there. நீங்களும் ஒரு அமேசிங் சிங்கர், அப்படி நீங்களும் ஒரு 4 லைன் பாடிடுங்க. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. இதயம் தான் சரிந்ததே உன்னிடமே, சுவாசமே சுவாசமே. நன்றி. Thank you so much. Thank you. So, before I hand the mic over to you guys, நீங்களும் இனி கேள்வி கேட்கணும். என்னதான் அவையில் இருக்கிற ஒரு பிரயோசனம் இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் குவிக்லி த கெனேடியன் டேலண்ட்ஸ். அதாவது 22ஆம் தேதி பாட இருக்கிறார்கள். ஸோ அதில் வந்து கீத்தியா பாட இருக்கிறா, லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம், ஜெசிகா ஜூத்ஸ், சின்மயி அண்ட் நிவேதா, am I forgetting anyone? சோஃபியா ராகுல். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லலாம் எங்களோட ஃபீமேல் சிங்கர்ஸ் டொரண்டோவில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் சிங்கர்ஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ பேரும் ஒரே ஸ்டேஜில் இருக்க போகிறேன். அண்ட் அதோடு சேர்த்து 2 உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்ச 2 படியங்களும் பாட இருக்கிறாங்க. ஒரு ஆளுடைய பேர் பிரபா பாலகிருஷ்ணன், மற்றவற்ற பேர் ஸ்டீவ் கிளிஃபண்ட் ஒரு ஆள். அது நான் தான். ஸோ I'm going to hand over the mic to you guys. Govraj Selingam is also part of it. And then Montreal Singers வந்து we going to have Ajish Sivakumar, அவர் வந்து எங்களுடைய is going to be performing as well. Yes. இங்கே வந்து பானுஜன் கனகரட்னம் அர்ச்சனா அவர்களோடு இணைஞ்சு ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறார். மோன்ட்ரியலில் வந்து துசி ஃப்ரம் த SE Boys, he is going to be part of it as well. ஸோ நீங்கள் யாராவது கேள்வி கேட்க இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கோ, கேட்க வேணும். யார்கிட்ட நான் முதலாவது மைக்கு தரேன். எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். EC24 நியூஸ் கிருபாபில் ஆல்ரெடி எல்லா சிங்கர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. வீட்ட கேள்வி இல்லை, ஆர்கனைசர்கிட்ட சுபாஷ்கிட்ட நாளைய நிகழ்ச்சி, சாட்டர்டே வர்ற நிகழ்ச்சி, சண்டே வர நிகழ்ச்சியை பற்றி கேள்வி என்னென்றால் எங்கெங்கே ஆக்கள் டிக்கெட் வாங்கலாம், ஷோன்னு டீட்டெயிலை சொல்லுங்கள் ஆக்களுக்கு. அதான் முக்கியம். என்றால் மக்கள் வரணும், ஷோ ஃபுல் இதாக செய்யணும் சக்ஸஸாக. ஸோ நீங்களாம் ஷோவை பற்றி டிக்கெட் எங்கெங்கே வாங்கலாம், என்ன மாதிரி ஸ்டாண்ட். வணக்கம், நல்ல கேள்வி. தேங்க்யூ கிருபா. டிக்கெட் வந்து வாஃப் அவுட்லெட், வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் ஹெல்பிங் அண்ட் அவுட்லெட், மார்க்கம் அண்ட் எக்லிங்டன் ஸ்காப்ரோவில் இருக்குது. 3150 எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட். அந்த கடையில் டிக்கெட் வாங்கலாம். அதுவும் இல்லாமல் நாளைக்கு மார்னிங் 9 o'clockலேருந்து 500 complimentary ticket given by Mahavi to all the எல்லா ரசிகர்களுக்கும். ஸோ அதனால் நாளை காலையில் 9 o'clockலேருந்து ஃபர்ஸ்ட் 500 people they can come and ஃப்ரீ கம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் ஈவென்ட் பிரைட், எல்லாருமே ஆன்லைனில் தான் நிறைய பேர் கேட்டாங்க எப்படி வாங்குறேன்னு. ஸோ ஈவென்ட் பிரைட்டில் காலான்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னாக்க நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஆன்லைனில் வாங்கிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் கூட we can ஒரு மோர் தென் 10 ticketனா we can able to டெலிவரி கூட பண்ணலாம். இல்லைன்னா நிறைய தமிழ் ஸ்டோர்ஸ்லேயும் கொடுத்துருக்குறோம், அங்கேயும் நீங்கள் வேண்டலாம். SP இம்போர்ட்டர்ஸில் இருக்குது,
அண்ட் அந்த மாதிரி கடையில் பண்ணிக்கொள்ளலாம். தேங்க்யூ. எஸ், ஃபோன் நம்பர் அவங்க கூப்பிடலாம் 416. they can call me 4168064567 416-806-4567 416-806-4567. That my number. Anytime கூப்பிடலாம். இல்லைனா another number, right? What is that? Okay, that's okay. You can reach my number anytime and get the tickets. And also இன்னொரு நம்பர் இருக்குது 647-497-5345. அதில் நீங்கள் கூப்பிடலாம். தேங்க்யூ. நடக்கிற இடம் வந்து 22 300 வார்டர் ஸ்ட்ரீட், கனடா ஈவென்ட் சென்டர் விட்பி, அங்கே தான் நடக்குது. 23 மான்ட்ரியலில் நடக்குது. 23 மான்ட்ரியல் ஷோட டிக்கெட் வந்து நீங்கள் ஈவென்ட் பிரைட் ஆன்லைனில் எல்லாம் வாங்கிக்கொள்ளலாம். ரைட், தேங்க்யூ. ஸோ மொன்ட்ரியலில் வந்து மான்டாமல் என்ற ஒரு சேனல் வந்து எங்களுக்கு உதவி பண்ணிட்டு எனக்கு அவைக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து 3 கோயிலில் வந்து டிக்கெட் விற்கிறார் இந்த கிழமை முடிய. அங்கேயும் வாங்கலாம். அங்கே மான்டாமல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் ஈவென்ட் பிரைட்டில் போட்டிருக்கோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கோம். இஃப் எனிபடி நீட்ஸ் எனி ஃபர்தர் டீச்சர்ஸ் அந்த மாதிரி இந்த ஃபோன் நம்பரை கிடச்சா நாங்கள் will assist further. But sorry, in order, is that the question? Okay. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கணபதி ரவீந்திரன். நான் கனடாவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஊடகத்துறை இருக்கிறேன். யுகம் தொலைக்காட்சி, யுகம் வானொலி, தமிழாரம் தொலைக்காட்சி 3 ஊடகங்கள் சார்பாக உங்களுடன் பேசுகிறேன். உங்கள் அனைவரும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களிடம் கேள்வி கேட்பதற்கு முன்பு என்னுடைய மனதில் பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரி அர்ச்சனா அவர்கள் மேடையில் தோன்றி பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளாலும் அத்தனை பேரும் கட்டுப்பட்டு போகிறோம். அவர் அழுதால் நாங்களும் அழுகிறோம், அவர் சிரித்தால் நாங்களும் சிரிக்கின்றால் ஒரு மனிதாபிமானத்திற்கு ஊடகவியலாளர் மத்தியில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர், நான் சொல்லுவேன் தலை சிறந்த ஒரு அறிவிப்பாளர். இப்போ நான் பேச முடியாமல் இருக்கிறது. ஒவ்வொரு சமூகத்தில் தாழ்ந்த சமூகத்தை சார்ந்த குழந்தைகளை உதாரணத்து பக்கத்திலே இருக்கிறார், அவர்களை தட்டி கொடுத்து பேச வச்சு பாட வச்சு இந்த உலகம் புறாம் அவற்றை காதலியே உலகம் அறிஞர்களை யோசிச்சு பாருங்க. அர்ஜுனாவுடைய பணி அவ்வளவு சிறந்த சகோதரிக்கு என்னுடைய சிறந்த, என்னோட வயதில் இவ்வளவோ குறைந்தவரனால் என்னுடைய கரம் குவித்து சிறந்தாழ்ந்து வணக்கம் அம்மா. மற்றது எனக்கு சுபாஷை நீண்ட காலமாக தெரியும். ஒரு துடிப்புள்ள ஆர்வமுள்ள ஒரு மக்களை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை உள்ளவர். அசானி அவர்கள் மேடையிலே தோன்றி அவர் புகழ்பெற்ற உடனேயே இங்கிருந்து பறந்து சென்று அவரை பாராட்டி ஒரு பெருந்தொகை பணத்தை கொடுத்து அவரை உச்சத்துக்கு கொண்டு வந்தவர்கள் அவரும் ஒருவர். எனக்கு ஒரு சின்ன கவலையும் கேள்வியும் உங்களிடம். நான் எதிர்பார்த்து கொண்டு வந்தேன் அசானி நிச்சயமாக கனடாவில் வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார் என்று. அது எப்போ நடக்கும்னு அறிந்து கொள்ளலாமா? ஒரு கேள்வி. இப்போ என்னென்னா அஷானி கெல்மிஷா அந்த டீம் ருத்ரேஷ்லேருந்து ரிக்ஷிதா எல்லாரையுமே நாங்கள் கூட்டுறோம். ஏன்னா நிறைய ரசிகர்கள் இங்கேயும் கேட்டுட்ருக்காங்க. அந்த குழந்தைகளும் வரணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்க வராமல் போனால் கவலைப்படுற முதல் அர்ச்சனா மேம் தான். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பாசமாக ரொம்ப ட்ரை பண்ணாங்க லாஸ்ட் 3-4 months. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட வீசாலாம் வந்திருந்தால் இன்றைக்கி வந்திருப்பாங்க. பட் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் சம்மர் இல்லைன்னா ஃபால்ஸில் வந்து கண்டிப்பாக வருவாங்க. வி கேன் டு அ பியூட்டிஃபுல் ஷோ. அது மட்டும் இல்லாமல் நான் கில்மிஷா வந்து டைட்டில் வின்னர். அப்போ நான் வந்து ஃபெட்னா வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையோட கமிட்டியில் நானும் இருக்கிறேன். அப்போ அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ண இந்த மாதிரி வாட்டி நம்ம ஒரு இலங்கையில் ஒரு ஈழத்துலேருந்து ஒரு பெண் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன், இவங்களை நான் கௌரவிக்கணும்னு சொல்லி ஃபெட்னால் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே பாடுறதுக்கும் கௌரவப்படுத்துறதுக்காக வேண்டி விசா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதை நான் ஸ்பான்சர் பண்ணி அவங்கள ஃபெட்னாக்கு கூப்பிட்டு போய் கௌரவிக்க போகிறோம். விச் இஸ் ஜூலை 4-5-6 நடக்குது சான் அன்டோனியோ டெக்ஸஸ். அதுக்கு வந்து நம்மெல்லாம் வந்து எல்லா அந்த இவெண்ட்டுக்கும் போகணும். அதில் ஒரு 5,000 பீப்புளுக்கு மேலே வருவாங்க. என்னோட எண்ணம் என்னன்னு சொன்னாக்க தமிழால் ஒன்றுபடணும். இன்றைக்கி அறிவு சொன்ன மாதிரி இசை தான் எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்குற மாதிரி நம்ம தமிழ் மக்கள் எல்லா பக்கம் திக்கும் இருக்கிறோம். எல்லா தமிழரும் ஒன்றிணைந்து அது யார் இவெண்ட் நடத்தினாலும் அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டிவாக இருந்தோம்னு சொன்னாங்க தான் வி கேன் பி வெரி ஸ்ட்ராங். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இஸ்ரேல் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்களோட யூனிட்டி.
ரைட். அதை விட நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் மத்தியில் வெல்த் இருக்குது. நம்ம யுனைட்டாக இருந்தோம்னு சொன்னாக்க எவ்வளோ சாதிக்கலாம். ஸோ தட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நம்ம இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்வோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதேசத்தில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. வடக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி நிறைய பிரச்சனை. என்னென்னா கோவிட் டைமில் அங்கே தான் ஒரு வருஷம் இருந்தேன். மலையத்தில் பாருங்கள், இன்றைக்கி 200 years ஆஃப் சஃபரிங். ஒரு லேண்ட் ரைட்ஸ் கிடையாது, ஸ்கூல் ட்ராப் அவுட், சைல்டு லேபர், ஏர்லி மேரேஜ், பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின் போகிறான் பிள்ளைகளை விட்டுட்டு. ஐ சீன் மெனி திங்ஸ் சஃபரிங், ரைட். அங்கெல்லாம் நம்மளோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்களாம் ஒரு எஸ்டேட் போய் சர்வே பண்ணிவிட்டு வென் தே கம் டு த ஆஃபீஸ் தே tears. ஏன்னா அந்த அளவுக்கு சஃபரிங் அங்கே, ரைட். ஸோ அதுக்கெல்லாம் ஒர்க் கேன் வி டூ. என்னென்ன all I'm asking, இங்கே உள்ள ஒவ்வொருத்தரும் அங்கே இலங்கைக்கு போகும்போது மலையத்து போயிட்டு வாங்க. அங்கே ஒரு பிள்ளையில நீங்கள் அட்லீஸ்ட் பாரம் எடுத்து படிக்க வைங்க. தட்ஸ் ஆல் யூ ஹேவ் டு. அப்படி பண்ணோம்னு சொன்னாக்க வித்தின் நெக்ஸ்ட் 3 to 5 years அந்த தேயிலை தோட்டத்தை நம்பி அவங்க இருக்க தேவையில்லை. நாங்கள் குடிக்கிற ஒவ்வொரு கப் தேநீருக்கும் பின்னாடியும் தேர்ஸ் அ blood, அவங்களோட ஸ்வெட். அதுக்கு நம்ம வாட் வி கேன் டூ, எல்லாம் யுனைட் பண்ணோம்னு சொன்னாங்க கண்டிப்பாக வி கேன் மேக் எ சேஞ்ச். அந்த ஒரு ரீசனுக்காக வேண்டி தான் இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. என்னன்னு சொன்னாக்க 18 மணி நேர பயணம், அவ்வளோ அங்கே பிஸி ஸ்கெட்யூல். இங்கே வந்ததை விட அங்கே கூட பணம் வரும். ஏன்னா எனக்கு தெரியும் how much Archana ma'am worth, but what she said, I want to come and meet all, I don't care about the money. யாராச்சும் இன்றைக்கி சொல்லுவாங்களா? இல்லை, ரைட். அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் அறிவு கூட, ரைட். மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் நான் சொன்னேன், தே நோ ஐம் ட்ரைங் சம்திங். அதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாக்க ஐ ஹேவ் டு சல்யூட் தெம். அந்தளவுக்கு இட்ஸ் மீன் அ லாட். ஈவன் ரொம்ப இவரெல்லாம் ரொம்ப சஃபர் பண்ணி எப்படியாச்சும் அவரை கொண்டு வரணும்னு வந்துட்டாங்க. ஸோ தட்ஸ் இங்கே வந்து வெளியில் வர வரைக்கும் ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன், பட் வந்துட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். அவங்களாம் வந்திருக்காங்க என்னென்னா நம்ம மக்களோட உள்ள அன்பில் தான் வந்திருக்காங்க, வேறு எந்த ரீசனும் இல்லை. அதனால அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி அந்த அன்பையும் ஆதரவையும் நம்ம அனைத்து மக்கள் எல்லாம் இவங்களுக்கு தெரிவித்து அவங்க ஏர்போர்ட்லேருந்து இங்கேருந்து ஏர்போர்ட் போகும்போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் அவங்கள போய் வழி அனுப்பி வைக்கிற மாதிரிக்கு நம்ம வி ஹேவ் டு ட்ரீட் தெம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி சுபாஷ். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் அந்த மேடையில் வைத்து சொல்லியிருந்தீர்கள் அந்த அவருடைய அசானுடைய நகரத்தை எனக்கு நான் மலையத்தை போயிருக்கிறேன், மக்களோட பழகிருக்கிறேன், பின்தங்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்குது, நீங்கள் நவீனமயப்படுத்தணும்னு சொன்னீர்கள். அந்த திட்டம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியினூடாக அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிட்டுமா? நன்றி. என்னென்னா நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு தான் நான் காத்திருந்தேன். அஷானிக்கு வந்து நான் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். 21 லட்ச ரூபா ஆக்சுவலி கொடுத்தது. அது வந்து ஆக்சுவலி நம்மளோட சதீஷுக்கும் கூட தெரியும். அவங்களுக்கெல்லாம் பணம் போய் சேர்ந்துட்டுன்னு அவரை கேட்டுக்கலாம். ஏன்னா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். கொஞ்சம் டிலேயாக கொடுத்தேன், பட் ஆல்ரெடி பேட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து என்னென்னாக்க நான் அஷானியோட எஸ்டேட் நாயப்பன் எஸ்டேட் ஒரு நாளைக்கு பாதி வேலையை முடிச்சிருந்துருக்கலாம். என்ன நடந்ததுன்னா என்னோடய ஒரிஜினல் கோல் என்னென்னா அஷானி மேடையில் போய் பாடும்போது என்ன சொன்னாங்க, நான் ஊருக்காக பாட வந்திருக்கேன்ட்டு. அதை பார்த்து நானே வாஸ் இன் டியர்ஸ். என்னென்னா இந்த பிள்ளை இப்படி சொல்லும்போது இதான் நம்ம பேஷன், ஸோ இதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி தான் லாஸ்ட் இயர் அந்த தமிழ் ஃபெஸ்ட்டில் வந்து அஷானியோட குடும்பத்தை அந்த எஸ்டேட்டை நான் ஒரு நவீனம் படுத்த போகிறேன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பெரிய அளவில் ஒரு பேச்சு பொருளாக கொண்டு வந்தேன். அதை கொண்டு வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஒரு 12 கண்ட்ரியில் ஒரு ஷோ நடத்தி அந்த காசை ஃபுல்லாக நம்ம வந்து அந்த எஸ்டேட்டுக்கு அவங்கள்ட்டே கொடுத்துடலான்னு தான் பிளான் பண்ணேன். அதாவது ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், பஹ்ரைன், கட்டார், அப்புறம் யூகே, ஜெர்மன், ஃப்ரான்ஸ், அமெரிக்கா, கனடா, இப்படி எல்லா நாட்டிலையும் பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன். அது சில காரணங்கள்னால் நடக்க முடியாமல் போயிட்டுது. இப்போ இந்த ஷோ இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து அந்த நாயப்பன் எஸ்டேட்டில் வந்து நான் இப்போ இந்த கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு. அது நான் இன்னொரு 2 months கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு தெரியும், இது என்னோட முடிஞ்ச வரைக்கும் என்னோடய தனிப்பட்ட பொருளாதாரத்தை இவ்வளோ வேலையை நான் செய்துட்டு வரேன். இது வந்து எல்லோரும் இன்வால்வ் பண்ணாங்கனாக்கா சீக்கிரமாக முடிச்சிடலாம். அட்லீஸ்ட் மலையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. ஏதாச்சும் ஒரு எஸ்டேட், ஒரு சிங்கிள் எஸ்டேட்டு சரி, நான் வந்து அங்கே ஒரு சைல்டு லேபர் இருக்கக்கூடாது, ஒரு மேல் நியூட்ரிஷன் பிரச்சனை இருக்கக்கூடாது, அந்த பேரண்ட்ஸ் சின்ன குழந்தைகளை விட்டு சவுதி அரேபியாவோ மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் சிரமப்படக்கூடாது. ஒரு பிரச்சனை இல்லாத அட்லீஸ்ட் ஒரு எஸ்டேட் சரி உருவாக்கணும்னு சொன்னாங்க அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து முழு மலையும் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து எல்லா தமிழர்களோடைய கடமை எல்லாம் ஒன்றிணைஞ்சால் இது கண்டிப்பாக நடக்கும். அந்த அஷானியோட எஸ்டேட் கண்டிப்பாக இட் வில் சேஞ்ச். அதுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச அவ்வளோத்தையும் செய்து வித்தின் 2 to 3 years அது கண்டிப்பாக மாறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் வந்து குருவரன். நான் வந்து ஃப்ரான்ஸில் ஊடகங்கள் இருந்து இப்பொழுது வந்து கனடாவில் வந்து தாழ்மை ஃபெமில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வகையிலேருந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து தனியே திரைசை பாடல்கள் மட்டுமா இடம்பெறும் அல்லது எங்களுடைய தாயக பாடங்களும் இருக்குமா என்றது கேள்வி.
எனக்கு கண்டிப்பாக தாய பாடல் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் அந்த பாட்டு செலெக்ஷன் எல்லாம் வந்து அந்த டீமில் நான் அந்த கமிட்டியில் கிடையாது. ஸோ அது வந்து அந்த கேள்வி வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணாது, அந்த அவர் இந்த பிரபா தான் அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ பிரபா பாலகிருஷ்ணன் தான் சாங் ப்ளஸ் சதீஷ் பேண்ட் அவங்களாம் இப்போ லாஸ்ட் 2-3 வீக்ஸாக முயற்சி பண்ணி பண்ணாங்க ரூபன். பட் டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, அந்த மாதிரி நம்ம உள்ளூரில் வந்து எவ்வளோ திறமையான பாடல்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு 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 நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும். தாய பாடலுக்காண்டி ஒரு தனியாக ஒரு ஷோ பண்ணி நம்ம மக்களோட ஒற்றுமையை வளர்க்கணும். அது கண்டிப்பாக மகாவி என்டர்டைன்மெண்ட்னால தனியாக தாயத்துக்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி சீக்கிரமாக நடக்கும். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? கேட்க விரும்புகிறீங்களா யாராவது? இல்லை. ஸ்ரீ அண்ணா கேள்வி இருக்குன்னு சொன்னீங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ஸ்ரீ. தமிழோசை ஸ்ரீ. 30 வருடங்களாக ஊடக துறையில் இருக்கின்றேன். 60க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை இங்கே கடந்த 30 வருடங்களில் நடத்தியிருக்கின்றேன் வெற்றிகரமாக. அந்த வகையில் சுபாஷ் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிக்காகவே நான் அவருக்கு துணை புரிய வந்திருக்கின்றேன். நிச்சயமாக சனிக்கிழமை இடம்பெறப்போகும் இந்த நிகழ்ச்சி மண்டபம் நிறைந்த மக்களோடு மிகவும் சிறப்பாக இடம்பெறும் என்பதை அறிய தருகிறேன். இங்கே இருக்கிற கலைஞர்கள் பல பேர் நான் ஏற்கனவே கூப்பிட்டவர்கள், ஆனால் அவர்களெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களால் முடிந்தளவு எல்லோருக்கும் அறிய கொடுத்து எல்லாரையும் பெற பண்ணுங்க. இவர் லாப நோத்துக்காக செய்யவில்லை என்று எனக்கு தெரியும் என்றால், நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தின எங்களுக்கு தான் அந்த விலைகள் தெரியும். ஆகவே அவருடைய நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க எல்லோரையும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வேறு எதுவும் கேள்விகள் இல்லாட்டிக்கு விஷ்ணு அவர்களை நிறைவாக சில வார்த்தைகளை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் மன்னிக்கணும். என்னென்னா, நான் ஒரு என் டீமில் கொஞ்சம் பேரை சொல்லிவிட்டு கொஞ்சம் பேரை மிஸ் பண்ணிவிட்டு அது தப்பு. நான் சொன்ன எல்லாரையும் சொல்லிடணும். ஸோ I want to repeat again. Dilakshan and is he here? I thought he was joining us the 9 o'clock. Oh, sorry, he had other things going on. Okay. So it's Dilakshan and Janani Bhaskaran, and Prabha, Steve Cliff, Abina, David Billa, Jagana, Tangachi, Subhasana, of course. Suji, I can say that. Okay. So, எல்லாரும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஃபுல் டைம் வேலை இருக்குது. இப்போ எல்லாரும் ஒவ்வொரு வேலை செய்து அதில் டைம் எடுத்து அந்த ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ள ஒரு மீட்டிங் இந்த ரோல கேட்டு 4 மணி 5 மணி படி அப்புறம் கதையெல்லாம் கதைச்சு இல்லையா, சின்ன விஷயம் இல்லை, பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எங்களோட டீம் செய்தது. அர்ச்சனா சொன்ன மாதிரி அந்தந்த டைமுக்கு அந்தந்த ஸ்கெட்யூல் போகிறது அங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க எங்களோட டீமில். அது இல்லாட்டி சுஜா இல்லை சுஜி அங்கே இருக்கிறார் எங்களை பின்னுக்கு. பட் I'd like to thank everyone from my team to put their hands together. Even though their career is something else. சில நேரங்களில் சுபாஷ் சொல்லுவார், ஏன் செய்யலைன்னா we need to find out. We don't come with problems, we come with resolution. But in such short period, we managed to pull together. And that's what I'm proud of. And this is going to grow better. Thanks so much. நன்றி. ஸோ இத்துடன் நாங்கள் இதை நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஜூன் 22ஆம் தேதி சனிக்கிழமை விட்பி இவென்ட் சென்டரில் கலாட்டா காலா என்ற நிகழ்ச்சி பிரம்மாண்டமான முறையில் நடக்கிறதுக்கு. இதை தான் எல்லாரும் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இவையில் எல்லாருமே இதை இன்னும் பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஆக்க போகிறோம். மற்றது அர்ச்சனா அவர்களும் வந்து அதை சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யோசிக்கலாம், பெருசாக இந்த ஃப்ளையரில் போட்ட ஒரு ஆள் இன்னும் இல்லையேன்னு யோசிக்கலாம். அவர் வெள்ளிக்கிழமை காலம் வந்து இறங்குறார் விஜய் தாஸ் அவர்கள். ஸோ கண்டிப்பாக அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். ஸோ அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கனானா நீங்கள் சொல்ல போகிறீங்களா? ஸோ இறுதியாக வந்து எங்களுடைய இசைக்கலைஞர்களையும் வந்து முன்னுக்கு அழைக்கின்றோம் அன்பாக. வாங்க.
ஸோ இவர்களோட இணைஞ்சு வந்து எங்களுடைய டொரண்டோ இசைக்கலைஞர்களும் இசையமைக்க இருக்கின்றனர். அதில் வந்து யாதவன் ரவிச்சந்திரன் அவர்கள், கலையரசன் சிங்கராஜ், மற்றது ஜெய் கிஷோர் இவர்களும் வந்து இதில் இணைய இருக்கின்றார்கள். ஸோ பிரபா வாங்க வாங்க, தினேஷாந்த் அவர்களும் இருக்கின்றார். அதோடு எங்களுடைய லெஜெண்டரி பேஸ் கிட்டாரிஸ்ட் கீத் பீட்டர்ஸ் அவர்களும் வர இருக்கின்றார். இன்றைக்கு அவர் வந்து வர முடியலை. நேற்றிரவு ஒரு ஐ திங்க் 9:30 10 PM கேட்டு நான் டிஜே இன்கார்னேஷனை. இப்படி ஒரு இவெண்ட் நடக்குது, கொஞ்சம் உங்களோட ஸ்டைல் பாட்டு போட்டால் நல்லா இருக்கும். He didn't even want money for this. He just wanted to come support. Thank you very much. Thank you. இவற்றை பேர் எப்போ நான் ஃபோனை தூக்கி தான் பார்க்கணும், ஏன்னா I keep forgetting. Yes. DJ Incarnation. Thank you. நீங்களே போட்டீங்க. Thank you. நிருபன் உங்களோட பேர். மற்றது பக்கத்தில் இருக்கிற ராகவன். ராகவன். ஸோ இங்கே எங்களோட தமிழ் கம்யூனிட்டியில் கணக்கு செக்யூரிட்டி டீம்ஸ் எல்லாம் இருக்குது, வேறு கம்யூனிட்டிலையும் இருக்கிறாங்க. நான் பே பண்ணவும் இல்லை இன்றைக்கு ஏர்போர்ட் போகிறதுக்கு. தான் போகிறேன்னு போனார். ஐ திங்க் கொஞ்சம் ஃப்ரீயாக கேஸ் கிடைக்குது போல. That long distance for their safety. And you're just awesome, man. Even today, I'm not going to pay you today, you know. In 20 seconds, I'm going to pay. But you're amazing. Thank you so much for your service. Appreciate it. And Elaram, we have dinner. Please enjoy yourself and have some dinner and go. And don't forget, Saniklama, Elaram Vanga Vidbila. We'll have fun. Elaram enjoy Panala. It's going to be a great show. சனிக்கிழமை மட்டும் இல்லை, மான்ட்ரியலுக்கு வாங்க. அண்ட் ஆல்சோ 28 கிளப் ஈவெண்ட் இருக்குது, 29 கிளப் ஈவெண்ட் இன் ட்ரானோ. ஸோ எல்லோரையும் அதில் சந்திப்போம். ப்ளீஸ் ஸ்டே பேக் அண்ட் என்ஜாய் த டின்னர் அண்ட் லீவ். தேங்க்யூ.